வணக்கம். ட்ரூலி நர்சரித் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நசரேத் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கல்வி தேர்வு. தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற JEE மெயின் மற்றும் நீட் மாதிரி தேர்வு. ஆவடி காமராச நகர் தி நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட ஆங்கில பேச்சு போட்டி. ஃப்ளவர்ஸ் டேயை கொண்டாடிய நாசரேத் பள்ளி மழலையர்கள். தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட போஷான்மா குறித்ததான வகுப்பறை செயல்பாடுகள். இனி விரிவான செய்திகளை காணலாம். நசரேத் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஸ்பெல்பி தேர்வு. ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கடந்த மாதம் நடைபெற்ற பள்ளிகள் அளவிலான ஸ்பெல்பி காம்படிஷனில் 139 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 113 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று அடுத்த கட்டமாக மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். இத்தேர்வில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ செல்வங்களுக்கு கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. வரும் ஜனவரி மாதம் நடக்கவிருக்கும் மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வான மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் பாராட்டுகளை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆவடி காமராச நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளியிலும் ஸ்பெல்பி தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வின் மூலம் மாணவர்கள் பிழையின்றி எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டனர் என்று பள்ளியின் நிர்வாகம் தெரிவித்தது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இத்தேர்வில் பங்கேற்று பதக்கங்களும் சான்றிதழ்களும் பெற்று அடுத்த நிலைக்கு முன்னே சென்றுள்ளனர். தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற JEE மெயின் மற்றும் நீட் மாதிரி தேர்வு. கடந்த வாரம் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் தேசிய அளவிலான பொதுவான நுழைவுத் தேர்வுகளாகிய JEE மெயின் மற்றும் நீட் எனப்படும் இளங்கலை மருத்துவ திட்டங்களின் சேர்க்கைக்கான 2ஆம் கட்ட தேர்வு நடைபெற்றது. இப்பயிற்சி தேர்வினை அகாடமி சென்டர் ஒருங்கிணைந்து நடத்தியது. இதுபோன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகளாக தாவரவியல், கணிதம், இயற்பியல், விலங்கியல், வேதியியல், மீள்பார்வை, சிறு தேர்வு என பள்ளி அளவிலான தினசரி தேர்வுகள், வார இறுதி தேர்வுகள், பயிற்சி வகுப்புகள், விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகளும் பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு எம் பள்ளியின் மாணவர்கள் 2ஆம் கட்ட தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றனர் என்று பள்ளியின் நிர்வாகம் பெருமையுடன் தெரிவித்தது. தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார். ஆவடி காமராச நகர் தி நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட ஆங்கில பேச்சு போட்டி. ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியருக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கவும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் விதமாகவும் ஆங்கில பேச்சு போட்டி பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டது. விடுதலை போராட்ட நிகழ்வுகள் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் பற்றியும் இந்தியர்களின் சாதனைகளை குறித்தும் மாணவ மாணவியர்கள் எழில் கொஞ்சம் இனிய மொழியில் ஏற்றமான கருத்துக்களை கொள்கை சரிவுடனும் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் முறையில் பேசிய முறை என்றென்றும் நினைவில் இருந்தது. பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் திறமையை மனதார பாராட்டி வியந்தனர். ஃப்ளவர்ஸ் டேயை கொண்டாடிய நாசரேத் பள்ளி மழலையர்கள். கடந்த 25/11/2024 அன்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் மழலையர்களால் ஃப்ளவர்ஸ் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களை மழலையர்கள் ரோஸ் மற்றும் சாக்லேட் கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். அன்றைய நாளில் அனைத்து மழலையர்களும் அன்று மலர்ந்த மலர்களைப் போல் பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட விதவிதமான பலவண்ண ஆடைகளை அணிந்து வந்திருந்தனர். மேலும் ஒரு மாணவி மிகவும் வித்தியாசமான முறையில் காகிதங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட பூக்களால் ஆன ஆடையை அணிந்து வந்திருந்தது அந்நாளுக்கே சிறப்பு செய்தது போல் அமைந்திருந்தது. வகுப்பறை முழுவதும் பலவண்ண பூ வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட புடவைகள் மற்றும் விதவிதமான பூக்களை கொண்டு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மலர்களை போன்ற உருவங்களை மாதிரிகளால் செய்து முகமூடிகளாகவும் வேஸ்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு அழகான பூக்களை மாதிரிகளாக செய்து கொண்டு வந்தும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். உச்சகட்டமாக வாழை இலையில் மேரிகோல்ட் மலரினை போன்று ஃப்ளவர்ஸ் டே என்று எழுதப்பட்டிருந்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. இந்நாளின் மூலம் மழலையர்கள் பல்வேறு பூக்களின் பெயர்களையும் அவற்றின் நறுமணங்களையும் அறிந்து கொண்டனர்.
தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட போஷான்மா குறித்ததான வகுப்பறை செயல்பாடுகள். கடந்த வாரம் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் போஷான்மா 2024 என்ற கட்டமைப்பின் கீழ் பலவிதமான செயல்பாடுகள் மாணவ மாணவிகளிடையே செய்யப்பட்டன. போஷான்மா 2024 கருப்பொருளான ஊட்டச்சத்து, ஆரோக்கியம், நல்வாழ்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களை கொண்ட விழிப்புணர்வு செயல்முறைகளை எம் பள்ளியின் மாணவ மாணவிகள் மேற்கொண்டனர். கேஜி பிரிவில் பயிலும் எம் மழலையர்கள் பழங்களின் உருவப்படங்களை அணிந்தும் பழங்களை உண்பதினால் ஏற்படும் நன்மைகளை குறித்து கூறியும், 4ஆம் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் பச்சை நிறத்திலான காய்கறிகள் மற்றும் கீரை போன்ற உணவினை உண்டும் அதன் நன்மைகளை குறித்து பகிர்ந்தும், 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் போஷான்மா குறித்ததான சுவரொட்டிகளை தயாரித்தும், 6ஆம் வகுப்பு மாணவர்கள் சானிடைசர் உபயோகித்து தங்களுடைய கைகளை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இறுதியாக தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வரும் ஆசிரியர்களும் பள்ளியின் வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டும் உறுதிமொழியை அளித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.